ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். வணக்கம். சன்யூசன் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் உள்ள தனியார் உரத் தொழிற்சாலையில் குழாயில் ஏற்பட்ட அமோனியம் வாயு கசிவால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். இதனால் அந்த நிறுவனத்தை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட நிர்மலா சீதாராமன் கோயில் அர்ச்சகர்களுக்கான ஊதியத்தை ரேஷன் போல அளந்து கொடுப்பதாக தமிழ்நாடு அரசை விமர்சித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை இன்று நிறைவு பெற இருப்பதால் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதுபற்றி நம்முடைய செய்தியாளர் சதீஷ்குமார் அளித்த விவரங்களை பார்க்கலாம். இந்திய ஒற்றுமை பயணத்தின் 2வது பகுதியாக ஜனவரி 14ஆம் தேதி இந்திய நீதிக்கான பயணத்தை ராகுல் காந்தி தொடங்க இருப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.